கடந்த ஆண்டு போன வருஷம் ஜூன் 23 நாட்டின் அரசியல் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது. இந்திய அரசியலின் மிக முக்கியமான நாளாக அது கருதப்பட்டது. அதாவது அன்றைய தினம்தான் பீகாரின் தலைநகர் பாட்னாவில் முதல் முறையாக 17 எதிர்க்கட்சிகள் கூடி பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்போம் அப்படின்னு சபதமிட்ட நாள் தான் அந்த நாள். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக பாட்னாவில் சதாகத் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து 2024 பொது தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்போம் அப்படின்னு சொன்னார். பாஜக இந்தியாவை துண்டாடி வெறுப்பையும் வன்முறையும் விதைப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, இந்தியாவில் ஒரு சித்தாந்தம் யுத்தம் நடப்பதாக குறிப்பிட்டார். கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு செய்தியாளர்கிட்ட பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, ஒரு பொதுவான செயல் திட்டத்தை உருவாக்க முடிவு செஞ்சிருக்கும். இது எப்படி எடுத்து செல்வதென அடுத்த கூட்டத்தில் முடிவெடுப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி திட்டங்களை வகுக்கணும். அதே நேரம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை தூக்கி எறியணும் அப்படின்னு தெரிவித்தார் மல்லிகார்ஜுன கார்கே. ஆனால் இதுவரை 3 கூட்டங்கள் நடந்து முடிந்த நிலையிலும் செயல் திட்டமோ அல்லது மாநில வாரியாக தனித்தனிய திட்டங்களை வகுக்கும் முயற்சியோ மேற்கொள்ளப்படலை அப்படிங்கிறதா யதார்த்த உண்மை. ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி செல்வாக்கோடு இருக்கிறதோ அந்த கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம், இல்லைனா தொகுதிகளை பிரித்துக் கொள்ளலாம் அல்லது பொது வேட்பாளரை அறிவித்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய யோசனையும் ஏற்கப்பட்டதா தெரியல. அதனுடைய விளைவுதான் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கா இல்லையா, அல்லது இருக்கா மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா அப்படின்ற பல கேள்வி எழுப்பியிருக்கு. ஆனால் இல்லையா அப்படிங்கிற நிலைமையில பெரும்பாலும் நம்ம சொல்லப்பட்டு வருது நடக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியும் பஞ்சாப் டெல்லியில் ஆம் ஆத்மியும் தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற குறியா இருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்திலையும் சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கு இடையே மோதல்லாம் ஏற்பட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் 17 இடங்களில் போட்டியிட ஒத்துக்கிட்டாங்க. அதனால் உத்தரப்பிரதேசம் தான் இந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கியமான முதல் மாநிலமாக பார்க்கப்படுகிறது. முதல் மாநிலமாக அவங்க தான் இந்தியா கூட்டணியோட முதல் மாநிலம். தொகுதி பங்கீடு இறுதியான சுமூகமான முடிவு ஏற்பட்ட முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் பார்க்கப்படுது. காங்கிரஸ் கட்சிக்கு சிங்கிள் டிஜிட் இடங்கள் தான் தர முடியும் அப்படிங்கிற நிலையில் இருந்த அகிலேஷ் யாதவ் இறங்கி வந்து இப்போ 17 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காரு. அதை காங்கிரஸும் ஏற்றுக்கிட்டாங்க. இதனால ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா நீதி யாத்திரையில் அகிலேஷ் யாதவ் கலந்துட்டார். ஆனால் இப்போ ராகுல் காந்தி யாத்திரையில் இருந்து அகிலேஷ் விலகி நிற்கிறார் கொஞ்சம். இது தொடர்பாக சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் இதை பற்றி பேசும்போது, காங்கிரஸ் கட்சி மொரதாபாத், பிஜ்னூர், பாலியா ஆகிய 3 தொகுதிகளை கேட்டு அடம்பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த 3 தொகுதிகளையும் எங்கள் கட்சி வலிமையாக இருக்குது. அப்படியான ஒரு நிலையில் காங்கிரஸுக்கு எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியினரோ மொரதாபாத் உள்ளிட்ட 3 தொகுதிகளை நாங்கள் கேட்டது உண்மைதான். ஆக குறைந்தபட்சம் பிஜ்னூர் தொகுதியாவது சமாஜ்வாதி கட்சி விட்டு கொடுத்துருக்கலாம். அந்த தொகுதியில் எங்கள் மாநில தலைவர் அஜய் ராய் போட்டியிட விரும்புகிறாரு, அதற்காக சமாஜ்வாதி கட்சி இறங்கி வந்திருக்கலாம் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க காங்கிரஸ் தரப்பில். இந்த மாதிரி தொகுதிகளுக்காக 2 கட்சிகளும் முட்டி மோதுறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலையும் இந்தியா கூட்டணி உடையுமா அல்லது டெல்லி மேலிடம் தலையிட்டு சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. காங்கிரஸோட சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டால் மட்டுமே ராகுலுடைய யாத்திரையில் மீண்டும் அகிலேஷ் இணைவார் அப்படின்னு சமாஜ்வாதி கட்சியினர் சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோவில் யோகி ஆதித்யநாத் அப்படின்னு பிரம்மாண்ட பிம்பங்களை கட்டமைக்க பாஜக முயற்சித்து வரக்கூடிய வேளையில் அந்த மாநிலத்திலேயே இந்தியா கூட்டணி கட்சிகள் மோதிக்கொண்டால் யாருக்கு லாபம்? இதில் பகுஜன் சமாஜ் கட்சியோட சேரலாம் அப்படின்னு காங்கிரஸ் யோசித்த காலங்கள்லாம் அப்போது அந்த மாதிரி யோசிச்சாங்கலாம் சொல்லப்படுது. ஆனால் மாயாவதியோ தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அயோத்தி கோயிலுக்கு நாங்களும் போவோம் அப்படின்னு பாஜகவுடன் போட்டி போட்டு கட்சிகள் அதை வீழ்த்த ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்ற அக்கறை காட்டாத நிலை இந்தியா கூட்டணியின் நோக்கத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. இன்னமும் காலம் கடந்தல. காங்கிரஸ் தான் இதற்கு முன்னெடுப்பு எடுக்கணும். காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு காட்டக்கூடிய அக்கறையை விட பாஜகவை எந்தெந்த தொகுதியில் யாரால் வீழ்த்த முடியும் என்பதை கணக்கிட்டு போட்டியிட முன் வருவதும் மாநில கட்சிகள் அதற்கு இணக்கம் காட்டுவதுமாக செயல்பட்டால் நிச்சயமாக இந்தியா கூட்டணியின் இலக்கை அடைய முடியும். ஏன்னா பாஜக கடந்த தேர்தலில் 37.36 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பெற்று ஆட்சியில் அமர்ந்தாங்க அப்படிங்கிறது யாரும் மறக்கக்கூடாது. அது ஒரு கம்மியான வாக்கு வங்கி தான். அது ஒரே கட்சி பெற்றதுனால அவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க.
இதை மனதில் வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பாஜக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையாக தான் இருக்குது.